வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா, இது உங்கள் ஷோ ரீல்ல இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த டீம் கிட்ட பேசுறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டீம் ஒவ்வொரு பர்சனாலிட்டியுமே அவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாலிட்டிஸ் கிட்ட இன்னைக்கு நம்ம பேச போறோம். எஸ், இன்னைக்கு நம்ம கூட சிறகன் மூவி டீம் தாங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எல்லாருமே ஒரு கன் மாதிரி இருக்கீங்க. படத்துக்கு தகுந்த மாதிரி, டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனாலிட்டியுமே சூஸ் பண்ணியிருக்காரு. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். And it's a very pleasure to have you all here. சிறகன் அப்படின்னு சொன்னாலே அந்த டைட்டில்லயே ஒரு கன் வச்சிருக்கீங்க, கடைசியா முடியும் போது ஒரு கன் வச்சிருக்கீங்க. டைட்டிலே ஒரு சிறகு கன்னு எல்லாம் சேர்ந்து எங்களுக்கே என்ன டைப் ஆஃப் மூவிடா இது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. வாட் வுட் யூ சே? சிறகன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு புதியகம் சேனல். இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக அவங்க இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சிறகன்னா என்னன்னா ஒரு பட்டர்ஃப்ளை, அதாவது இந்த படத்தில் வந்து 2 விதமான கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ்க்கான கான்ஃப்ளிக்ஸ். அந்த கான்ஃப்ளிக்ஸில் சிறகன்ற டைட்டில் ஏன் சூஸ் பண்ணோம்னா, தஞ்சன் சிறகன் ஒரு கொடைக்கானலில் வாழ்ற ஒரு பட்டாம்பூச்சியோட இனத்தில் வந்து கலர்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ப்ரௌன், ரைட் சைடில் வந்து ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கும். ஸோ அந்த ரெண்டும் கலந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஒரு போலீஸ் ஒரு வக்கீல். ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் தேடி இந்த ஒரு பட்டர்ஃப்ளை கலர்ஸ்லாம் வச்சு சிறகன் சூஸ் பண்ணோம். ப்ளஸ் நீங்கள் சொன்ன அந்த கன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அதுக்கான நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். வேற லெவலா ஒரு டைட்டில்க்கே இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரிக்குள்ள இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அமேசிங்கான ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்கீங்க எல்லாருமே, டெஃபினட்டா நாங்க சொல்லணும். அண்ட் சாரோட அந்த கரெக்டா அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க உங்களை பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த கதையா இருக்கட்டும், அந்த இமோஷன் ஆகட்டும், அப்படியே கொடுத்துருக்கீங்க. இந்த கதையோட ஸ்கிரிப்ட் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் வந்து வெங்கடேஷ் வந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க போறியா, என்னடா சோர்ஸு, எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னா. சரி சொல்லு அப்படின்னு. இல்லை உங்களை சுற்றி தான் கதை, ஒரு நல்ல அப்பா கேரக்டர் அப்படின்னா சரி அப்படின்ட்டேன் நான். கடைசியாக பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க ஓன் ஃபண்டு, அதாவது ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல கேமரா ஆப்ரேட்டராக ஏதாவது எடிட்டிங்கு எல்லாமே பண்ணுவான். 4 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் வர்ற இன்கம்மை வச்சு அவங்க வீட்டில் கொடுக்குறத வச்சு ஒரு 10 நாள் ஷூட் போவாங்க. திரும்ப பிரேக் விட்டுட்டு ஏதாச்சும் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. திடீர்னு காணா போயிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அப்பா நாளைக்கு ஷூட்டருக்கு வர முடியுமாப்பாம்பாங்க. மதுரையில் இருந்ததுனால எனக்கு சௌரியமாக இருந்துச்சு. அதோட என் பையன் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அதெல்லாம் அவங்க போக்கில் போய் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் நான். படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. என்னுடைய கேரக்டர் உண்மையிலேயே எல்லாருமே, அதாவது என்னுடைய ஒய்ஃப் நேற்று அந்த சாங்கை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுது. நான் சென்னை வந்துட்டேன், அவங்க மதுரையில் இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. எப்பயுமே நீ கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணதே இல்லை இதுவரையும் பண்ணதே கிடையாது. சாங்கை பார்த்துட்டு கூப்பிட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, அந்த சாங்கை நல்லா பண்ணியிருக்கீங்க, நிறைய எமோஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. இதுவரை என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் நடிக்கிறமே நீங்க போய் நடிக்கிறீங்க அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில். அதே கேரக்டரா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதனால இந்த படத்துக்கு தான் நீங்க கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேஷன் நேற்று சாங் பார்க்கவும் என் ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்துச்சு எனக்கு. இதுக்கே ஒரு பெரிய பாராட்டு விழா வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். இது உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சார் வந்து கெட்டப்பே வந்து இந்த வேஷ்டி சட்டை அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்திருக்கீங்க. உங்க ரோல் பத்தி சொல்லுங்க சார். இது ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல். அதுக்கு வெங்கடேஷ்க்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நார்மலாக ஒரு நல்ல அப்பா, நல்ல போலீஸ் ஆஃபீஸர், நல்ல கோச் இப்படி தான் வரும். பட் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, பார்க்கும் போது இப்போ நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கு உல்ட்டாவாக ஒன்று வச்சா இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அங்கே தான் நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய ஸ்கோப் கிடைக்குது. ஸோ இதுவும் இவரால் பண்ண முடியும் அப்படின்றது இந்த படம் கண்டிப்பாக காமிக்கும். ஒரு எம்எல்ஏ கேரக்டர் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து ஒரு டவுனில் இருக்கிற ஒரு நார்மல் எம்எல்ஏ. அண்ட் எனக்கு அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சாரோட காம்பினேஷன் ப்ளஸ் ரயில் ரவி சாரோட காம்பினேஷன் எனக்கு எல்லாமே இந்த படத்தில் நல்லா. மெயினாக அந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா, சார் சொன்ன மாதிரி வெங்கடேஷ் வந்து ஒரு இளம் இயக்குனர், என் பையனும் ஒரு இளம் இயக்குனர். ஒரு படம் தான் முடிச்சிருக்கான். ஹி இஸ் ஃபினிஷ்ட் ஒன் மூவி. ஸோ பார்க்கும்போது எல்லாருமே நம்மளுக்கு அந்த ஃபீல்டில் தான் கிடைக்கும். கூட நடித்த ஆனந்த் நாகா இருக்கட்டும், ஃபௌசி, தென் ஷமிதா ராம், அஷிதா ராம், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பூவேந்தன், இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேஜிங்காக இருக்கும், எல்லாருக்குமே எங்கேஜிங்காக இருக்கும். அண்ட் நான் வந்து படம் பார்க்கும்போது சாரோட சன்னோட ஞாபகம் வந்துச்சு. கார்த்தி சுப்ராஜ் ஸ்டைல் இருக்கு, லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் இவர் சொன்னார், இல்லை சார் 2 பேரும் இன்ஸ்பிரேஷனை வச்சு நான் ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஷார்ட்ஸ் அப்படி இருக்கும், அந்த லூப் எல்லாம் போயிட்டு வர்றதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன தான் வச்சு எடுத்தார்.
முதல் பலியாடு நான் தான் அப்படி நினைச்சிட்டு தான் போனேன். ஆனா வந்து நல்லா இருந்தது சீன்ஸ் எல்லாம். பலியாடு மாதிரி இல்ல இல்ல பலியாடு மாதிரி ஒரு இடத்துல பலியாடு ஆக்குனாரு. அது ஒரு ஃபைட் சீன் இருக்கும். நம்ம மிருதனுக்கு அப்புறம் இந்த படத்துல தான் ஃபைட் பண்றேன். மிருதன்ல ஜெயம் ரவியோட ஃபைட் பண்ணது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷனே இருக்கும். ஆக்ஷனே ஒரு நார்மல் ஒரு மிடில் ஏஜ் மேன் அட்டாக் பண்ணா எப்படி ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ பயங்கர ஸ்டைலிஷ் பஞ்சஸ் அதெல்லாம் இல்லாம நார்மல் ஃபைட், ரியல் ஃபைட்டா இருக்கும். அன்னைக்கு மழை வேற பெஞ்சது, ரெயின் ஃபைட்டு. வர்ண பகவான் உங்களுக்கு அருள் புரிஞ்சார். அன்னைக்கு மழை வந்தது, ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ரெயினும் இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் இவங்களும் கஷ்டப்பட்டாங்க, நம்மளும் கஷ்டப்பட்டோம். பட் இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் தி டே பேட் ஆஃப். எல்லாம் ஹார்ட் ஒர்க் வந்து எப்பவுமே அது பேட் ஆஃப்னுவாங்க. ஸோ சிறகன் வந்து க்ளோஸ் டு மை, எப்படி எனக்கு 3 வந்து முதல் படம் க்ளோஸ் டு மை ஹார்ட்டோ, சிறகன் ஆல்சோ வில் பி க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா இவர் மட்டும் இல்லை, இவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே, ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருமே வந்து ஆர்ட் டைரக்டர் இப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. யாருமே எடுத்து இவரே வந்து தோசைலாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் சொன்னேன், எப்போ நீ டேரக்டர்ப்பா வேணாம் பாவம் சார், இதில் என்ன சார் எல்லா வேலையும் நம்ம செய்யணும். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர் என்னன்னா, நம்மள ஒரு ஏசி ரூமில் வச்சு நம்மள கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இவங்க அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் நினச்சேன், இனி வந்து இவ்வளோ யங்ஸ்டருக்கு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க டிஃபிகல்ட்டிஸ்லையும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது, ஃபினான்ஷியலாக முடியலன்னா கூட இறங்கி போய் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும். ஸோ சிறகன் டெஃபினட்டாக சிறகடிச்சு பறக்கும். டெஃபினெட்லி அவர் சொன்னதே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் டெஃபினட்டா நம்ம சார் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து படத்துலயும் வந்து பிளே பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களோட படங்கள் பார்க்கும்போதுமே இந்த ரோலை வந்து இப்படியும் பண்ண முடியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுமே இருக்கும். ப்ளீஸ் டெல் அபவுட். முதல்ல புதுயுகம் சேனலுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் சதர்ன் ரயில்வேல ஒரு 35 இயர்ஸ் ஆஸ் அ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னுடைய 2வது இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு இப்போ ஜெயா டிவிக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணோம். ஃபஸ்ட்டு டைரக்டர் பற்றி சொல்ல போனால், அங்கே சொன்ன மாதிரி தான், ஒரு கிராமத்தில் போனால் ஒரு அழகான சூழல் இருக்கும். அங்கே வண்ணத்து பூஜைகள் பறக்கிறப்ப அதை பிடிக்கணும்னு தோணும். அதே மாதிரி டைரக்டர் கூட பழகுச்சுன்னா நடிக்கணும்னு தோணுன்னு சொல்கிற மாதிரி வெரி ஹம்பிள் கேரக்டர். இப்போ நீங்கள் சில டைரக்டர்ஸ் கூட நடிக்க போகிறப்போ ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஹரி சாராக இருக்கட்டும், பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், பாரதிராஜா இருக்கும், பாலுமந்திரட்ட, அவங்க நம்ம நடிக்கிறது சரியாக நடிச்சிருவோமா அப்படின்னு உள்ள ஒரு சின்ன தயக்கம். எவ்வளோ பெரிய சிவாஜி கணேசன் கூட இருக்கும். பட் வெங்கடேஷ் கிட்ட அந்த மாதிரி இல்லை. வெரி ஹோம்லி அட்மாஸ்பியர். சார் வாங்க சார், உட்காருங்க சார், பேசுங்க சார் அப்படிம்பாரு. நான் கரெக்டாக பேசிட்டு வாங்கினேன், இல்லை சார் இது போதும் சார் அப்படிம்பாரு. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை கொடுப்பாரு எல்லாத்துக்குமே. டீம் ஒர்க், இவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ், பிலோ 27 இயர்ஸு. ஆஸ் அ டைரக்டர், எடிட்டராக இருந்திருக்காரு, கேமராமேன் இருந்திருக்கனால அதனுடைய ட்ராவல் அவருக்கு எல்லாமே அவருக்கு இட்ஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். 2வது பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஆஸ் அ ப்ரொடியூசர். ஏன்னா கிடைக்கிற காசை வச்சு சினிமா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே எடுத்தால் கூட ஏதாவது ஒரு சூழலில் வந்து முகத்தில் ஒரு கோபத்தை காமிச்சிருவாங்க. ஏன்னா அறியாமை, இயலாமையை காமிச்சிட்டு ஒரு கோபத்தை காமிப்பாங்க. நான் பார்த்த வரைக்குமே எந்த ஒரு சூழல்லையும் ஒரு கோபத்தை, ஒரு சாஃப்ட், ஒரு சிரிச்ச மூஞ்சி. எங்களுக்கெல்லாம் ஷூட்டிங் போகிறோன்னா ஃபஸ்ட்டு கேட்பேன், சார் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குன்னா நானே ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது போடலாமா இது போடலாமான்னு கேட்பேன், இது போடுங்க சார்பாங்க. ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி தான் இருந்துச்சு. வெரி கம்ஃபர்டபுள் டைரக்டர். நிறைய படங்கள் இதே மாதிரி நல்லா சக்ஸஸ் பண்ணுவார்னு இந்த தருணத்தில் வாழ்த்துறேன். 2வது கமலஹாசன் சார் மாதிரி ஏர்ன் பண்ண பணத்தை திரும்பி சினிமாவில் போடுற மாதிரி வெங்கடேஷும் ஏர்ன் பண்ண பணத்தை சினிமாவில் போட்டு மோர் கதைகள் கொண்டு வரணும்னு இந்த தருணம் வாழ்த்துறேன். இதில் போட்டிருக்காரு சார். ஆமாம், கரெக்டா சொல்லியிருக்காரு. அண்ட் 3 பேர் பேசும்போது ஒரு விஷயம் வந்து காமனா இருந்தது. டைரக்டரை பத்தி எல்லாத்துலயுமே பாராட்டியிருந்தாங்க, நன்றி சொல்லியிருந்தாங்க, பாராட்டியிருந்தாங்க. அண்ட் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மூவி எடுத்து அதை டைரக்ட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி எடிட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்றங்கிறது நாட் அட் ஆல் அன் ஈஸி திங். பட் நீங்க பண்ணிருக்கீங்க. இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக சார்லாம் சப்போர்ட் பண்ணால்தான் இந்த படமே வந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க சப்போர்ட் நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நாங்கள் ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக கொண்டு வரப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி நாங்கள் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் ஒரு படமாக ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி. ப்ளஸ் அந்த ஃபினான்ஷியல் சைடில் பார்க்கும்போது வீட்டில் சைடில் நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே ஒரு பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸு ப்ளஸ் அக்கா ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ அப்படி உருவானது தான் இந்த படம். ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தா இந்த படம் ஒரு நல்ல, என்ன சொல்கிறது, எல்லா டீமாக சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படமாக இருந்தது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் அப்பா, அதே மாதிரி அண்ணா, அது மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஒரு அப்பாவும் அண்ணாவும் இருந்து இந்த படத்தை நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு, எனர்ஜெட்டிக்காக கொடுப்பாரு ஜீவா சார். என்னன்னா
ஒரு சின்ன போஸ்ட் போட்டால் கூட வாழ்த்து சொல்கிறது. ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட போய் ஓடுற குழந்தைய நல்லா ஓட வைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப தேவை. மோட்டிவேஷனாக ஜீவா ரவி சார் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணுவார். அஸ் அ ஃபாதராக இந்த எல்லா ஏரியாலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க சார்கிட்ட. அவ்வளோ மோட்டிவேஷனாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க சன்னிட்டு இருந்த கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை, அவங்க சன் எப்படி வளர்ந்து வர்றதை ஒரு சந்தோஷமாக பார்க்குறாரோ அதே அளவுக்கு இயக்குனரையோ பார்த்துட்டு இருக்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப். இப்ப கூட அவர் வந்து பார்க்கும் பொழுது நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். லைக் ஹீ சீயிங் அவரோட மகனை பாக்குற மாதிரி ஒரு பார்வையோட தான் அவரோட பார்வை இருந்தது. அது வந்து செட்டில் எல்லாருமே என்னை அப்பா தான் கூப்பிடுவாங்க. எல்லாருமே எனக்கு எந்த படத்துக்கு போனாலும் சரி எல்லாருமே என்னை அப்பா தான் கூப்பிடுவாங்க. நானும் யங் டைரக்டருக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணிடுவேன். போய் நம்மளுக்கு எந்த விதமான எதுவும் கொடுக்க மாட்டேன். முடிஞ்ச பிறகு என்னைக்கு நான் டப்பிங் வரணும்னு நானே கேட்பேன். கேட்டு அவங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட்ஸும் பண்ணி கொடுத்துருவேன். அதில் அந்த பசங்களாம் எனக்கு ஷார்ட் ஃபிலிமில் வந்து எனக்கு நல்லா தெரியும். அதில் அவங்க வந்து படுற சிரமங்கள் வந்து என் பையன் கண்ணுக்கு முன்னாடி வந்தான். ஆரம்ப காலத்தில் அவன் எவ்வளோ சிரமப்பட்டான்ட்டு. ஒரு படம் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் படம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டான். இவங்க அது இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு எடுக்க போகிறாங்கன்றப்ப எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இதை எப்படி நம்ம தியேட்டருக்கு இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லை, நாங்கள்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. இன்னைக்கு இருந்தாலும் எல்லாருமே ஒரு 50 படம் தாண்டி இருந்தாலுமே எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட். இன்னும் பெரிய லெவலில் நாங்கள் பேசப்படலை, டு பி ஃப்ராங்கா. பட் ஆனால் உங்க ரோல் பேசப்படுதே சார். ரோல் பேசப்படுது, இருந்தாலும் எங்களை பெரிய லெவல் ரீச் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்றப்ப நாங்கள் நடிச்சு ஒரு படம் வெளியே வருது. ஸோ வேற எந்த ஆர்டிஸ்ட்டுமே நோன் ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாம் புட்டிங் ஆர்டிஸ்ட் தான். இப்போ தான் வர்றாங்க எல்லாருமே. அதை நம்பி இவன் பணம் போட்டு எடுக்கிறானே, இந்த பணம் எப்படி உனக்கு திரும்பி வரும் அப்படின்னு ஃபேமிலியே அவ்வளோ அதை நம்பி இருக்காங்க. அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணாருன்னா அவர் எங்கேயோ வேலை பார்த்து அவருடைய வேர்னிங்ஸை பூரா கொடுத்துருக்காரு. ஸோ அப்படின்றப்ப ஃபேமிலியே இப்போ அதை நம்பி இருக்கு. ஸோ இந்த படத்தில் இப்போ என்ன, நான் ஓப்பனாக சத்தம் போட்டேன், இந்த படத்தில் என்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது யாருக்குமே தெரியாது. இதை நீ முதலே சொல்லியிருந்தா சில ஆர்டிஸ்ட்டை நம்ம உள்ளே கொண்டாந்துருக்கலாம். ஸோ படம் பேசப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் படம் பேசுகிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு. கதைக்களத்துக்கு முக்கியத்துவம் இன்னும் வந்துகிட்டு இருக்கு, பட் இன்னும் முழுசாக யாருமே கொடுக்கல. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது இன்னும் வரல. அதே மாதிரி சின்ன படங்களுக்கு உள்ள வரவேற்பும் இன்னும் கரெக்டாக கிடைக்கல. எவ்வளோதான் கதை எடுத்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ தான் பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு காரணமே சின்ன படங்கள் தான். ஒரு நாளைக்கு 10 படம் நடக்குது ஷூட்டு. ஸோ ஒரு மினிமம் ஒரு 50 பேர் வேலை பார்த்தாலும் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்கிறேன் சென்னையில் மட்டும். ஸோ டோட்டல் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா எத்தனை படம் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு. ஸோ அதை யாருமே நம்ம யோசிக்கல. ஸோ சிறிய படங்களுக்கு என்னைக்கு வரவேற்பு கிடைக்குதோ அப்போ தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் பெரிய லெவலுக்கு போக முடியும். ஸோ அதை இவங்க வந்து யோசிக்காமல் எடுத்துட்டாங்க. அதுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படியாச்சும் வெளியே வரட்டும், அடுத்த படங்களை இவங்க ஈஸியாக எடுக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் இல்லை, அவங்க இதில் போட்ட பணத்தை எடுத்துட்டாலே அடுத்த படத்துக்கான வாய்ப்புகள் ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு, டு பி ஃப்ராங்கா. அதனால இதை வந்து நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களை மாதிரி மீடியா தான். ஆப்வியஸ்லி சார். அப்போ அவங்கள பத்தி சொன்னா தான் தெரியும். ஆமா, அதான் டீடைலிங் இவ்வளவு இருக்கு. நிறைய விஷயங்கள் சார் கிட்ட ஒரு சின்ன இது கேட்டோலே ஹிஸ் கிவிங் அஸ் a lot of information அப்படிங்கும்போது இப்போ நீங்க கதை எழுதுவீங்கல்ல, கதை எழுதும் போதே வந்து இவங்க மைண்ட்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்களா, இல்ல someone told you இவங்களை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்தவங்களா? இந்த காஸ்டிங் டைரக்டர்னு நாங்கள் பெருசாக நம்ம டீமே தான் சேர்ந்து செலக்ட் பண்ணது. படத்தில் பாலாஜின்னு ஒரு பையன் இருப்பான். ஸோ அவனே காஸ்டிங்கும் பார்த்துக்கிட்டான். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவன் தான் நிறைய சஜஸ்ட் பண்ணுவான். ப்ளஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறதை அவன் ஏற்றுப்பான். அப்படி அப்பா வந்து எனக்கு ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம்ஸில் தெரியும்னால அப்பாவை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சார் வந்து நான் யோசித்தேன், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் யோசிக்கிறப்போ சாரை யோசிக்கிறப்போ வித்தியாசமாக ஒரு நெகட்டிவ் வித் பாசிட்டிவ் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு, ஒரு கிரே ஷேடு. அப்படி இருக்கிறப்போ சார் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் சாரையும் ஒரு கேரக்டரைசேஷன் ஏற்ற மாதிரி தான் நான் எல்லாரையும் செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணது தான் நான் யோசிச்சது தான் அதை கொண்டு வந்தது. ஸோ அதை தாண்டி டீமும் டிசைட் பண்ணாங்க. ஸோ எப்படி இது கரெக்டாக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான்
இந்த இதுக்கு வந்தது. அதையும் தாண்டிமா இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பிலோ 27 இயர்ஸ். அதே மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு டைமென்ஷனல் 11 இதில் சொல்லியிருக்காங்க. 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அது கரெக்டா இவரோட ஒரு போஸ்டர்லயே வந்து அதை ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு போட்டுருந்துச்சு. கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபௌட் ஆமா, 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கதைக்கு பார்த்துருப்போம், இல்லைன்னா ஒரு 6 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்த்துருப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் சொன்னது. உதாரணத்துக்கு அவங்கவுங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிட்டு கதையை முடிக்கலாம். பட் ஆனால் இது ஒரு நான் லீனியர் ஹைப்பர் லிங்க் 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஸ்கிரிப்ட். இது 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னா பெரிய ஒரு வெப் சீரிஸாவே போயிருக்கும். நீங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கறப்போ கதை வேற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். தனியாக இருக்குமா, பட் எவ்ரிதிங் கனெக்ட் கனெக்ட் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடும். அதுதான் அந்த படத்தோட அதான் அந்த ஹைப்பர் லிங்க் நான் லீனியர் ப்ளஸ் 11 பெர்ஸ்பெக்டிவ் ஃபிலிம். இதுல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் சீன் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? இவர் நரேட் பண்ணும் போதே இந்த சீன் நான் இமேஜினேஷனுக்கு போயிட்டேன்ப்பா அப்படின்னா அது நீங்க என்ன சீன் சொல்வீங்க சார்? இல்லை, நான் ஒன்றும் கதைக்குள்ளே ஃபுல்லாக போகல. ஏன்னா என்னுடைய போர்ஷன் மட்டும்தான் நான் நடித்தேன். பட் ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு 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 முழுமை பெற்ற படமாக தான் தெரிஞ்சுச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. யாருமே நடிச்ச மாதிரியே யாருமே இருக்க மாட்டாங்க. அத எல்லாரும் அவங்கவங்க கேரக்டர்லயே இருந்த மாதிரி ஒரு ஏன்னா அஸ் அ டைரக்டர் அவர் அது மட்டும் தான் சொல்லுவார். படத்தை ஃபுல்லாக சொல்ல மாட்டாரு. நீங்க வர்றீங்க, நீங்க யாரு, அவ்வளவுதான் தெரியும். அவங்கவுங்க கேரக்டரைசேஷன் மட்டும் தான் நான் கன்வே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம நரேட் பண்ணாலும் கஷ்டம், இன்னும் நான் லீனியர் இருக்கிறால. அதனால அவங்கவுங்க கேரக்டர்ஸ்க்கு சொல்லிட்டோம்னாலே அது கன்வே ஆயிரும்ன்ற ஒரு மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ அதை கொண்டு வந்துட்டோம். ஓகே, நீங்க எதை வச்சு சார் இந்த ரோல் வந்து ஓகே சூட்டபிளா இருக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தீங்க? டைரக்டர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தீங்க? இல்ல, டைரக்டர் மேல இருக்கிற கான்ஃபிடென்ட். அவர் நம்மளை கூப்பிட்றாருன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாரு. ஏன்னா எல்லாரும் நடிகனுக்குமே ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். இப்போ வெங்கடேஷ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் கடலில்னு. அவ்வளோ அழகான ஒரு ராமேஸ்வரம் பக்கத்தில் போய் எடுத்தோம். அந்த ஹார்ட் ஒர்க்கு, அவருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை நம்மளை எதுவும் தப்பு பண்ண வைக்க மாட்டாருன்னு. அதே மாதிரி அஸ் அ டப்பிங் போகிறப்ப பார்த்தா எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு. அஸ் அ ஃபாதராக ஒரு மீசை வச்சு ரவி சார் நீங்கள் ஒரு ஃபாதராக பண்ணுறோன்னா என்ன மாதிரி ஃபாதர், ஏழ்மையான ஃபாதரான்னு கேட்பேன். ஒரு 4 நாள் சேவ் பண்ணாமல் அப்படியே பாவமாக இருக்கிறது. அந்த அந்த லுக்கே பையனை ஒரு அரவணைச்சு பேசுங்க அப்படின்னா இவர் நல்ல ஃபீடிங் கொடுப்பாரு. சார் நீங்கள் ஒரு ஏழ்மையான ஃபாதர், நீங்கள் இப்படி பேசுங்க அப்படி அந்த ஃபீடிங்கே நம்மளுக்கு நல்ல ஒரு கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. இந்த ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே இப்போ வருத்தம் அப்படிங்கிறது உள்ளதா இருக்கும், பட் வி டோன்ட் எக்ஸ்பிரஸ் இட் கம்ப்ளீட்லி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே உள்ளார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கிற நினைக்கும் போது இட் இஸ் வெரி ஹாப்பி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஷோரியில் சிறகன் மூவி டீம் கூட தாங்க பேசிட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். அதுக்கு முன்பாக மூவியோட லீட் வந்து இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க, ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம். வாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு நர்வஸாக இருக்கீங்க, பட் நம்ம ஒரு ஜாலியாக ஒரு இன்ட்ராக்ஷன்ல தான் இருந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹவ் வாஸ் தி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி? நாங்கள் முன்னாடி ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டென்ஷன்லாம் இருக்காது சுத்தமாக. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் செட்டு. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போகும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம் அவங்களுமே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது இன்னும் அழகாக இருந்தது. அதை நாங்கள் பார்த்து ரசிக்கும் போது ட்ரெய்லர்லேயுமே ஷி வாஸ் வெரி அந்த ரோலுக்கு தகுந்த எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே என் பையனை பற்றி தான் என்கிட்ட நிறைய இது கேட்பாங்க. இன்னைக்கு வந்து அவரை லாஸ்ட் கொஸ்டினாக தான் நான் உங்ககிட்ட வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணலாமா? சின்ன சீன். திரும்ப நடிக்க சொல்றீங்க? திரும்ப நீங்க தான் சொன்னீங்க நாங்க வந்து நடிக்கவே இல்ல, கேரக்டர்ல தான் வாழ்ந்தோம்னு சொன்னீங்க. அதனால நம்ம இப்போ அதே சீன் அப்படின்னு நினைச்சுதான் அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் வாழ்ந்துட்டு வந்துட்டோம். ஆமா ஆமா. ஓகே, இந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு போலீஸும் அந்த நீங்களும் அது ஒரு இன்ட்ராக்ஷன்ல இருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த போலீஸ் தான் வந்து நான் உங்ககிட்ட அந்த டைலாக் சொல்றேன். காளிதாஸ், நீங்க தான் கொலை செஞ்ச இடத்துல இருந்திருக்கீங்க. அங்க நடந்த ஒரு விஷயங்களை ஒன்னொன்னா சொல்றீங்களா? திடீர்னு 3 பேர் வந்தாங்க சார். கையில் அருவாலாம் வச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆள் மாதிரி இருந்தாங்க சார். வாழ்க்கையோட தொடக்கமும் முடிவோ நம்ம கையில் இல்லை, நமக்கு எதிரில் இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. எக்ஸலென்ட் சார், எக்ஸலென்ட். அந்த ஒரு ஃபீலுக்கு கொண்டு போய் நானுமே இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் உங்களை, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் உங்ககிட்ட அந்த கேள்வி வைக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா
எல்லா இதுலயுமே நீங்க தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது வாழ்க்கையோட தொடக்கமும் முடிவும் நம்ம கையில இல்ல, நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் அது வந்து டிசைட் பண்றாங்க அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு. இதுக்கு கான்ட்ரவர்சியா ஒரு டயலாக் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கையில தான்ப்பா எல்லாம் இருக்குது, நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருக்கு. ஹவ் யூ see this both things? ரெண்டுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் டிஃபர் ஆகும். சில பேர் அதை வந்து ஏற்றுப்பாங்க, சில பேர் இதை ஏற்றுப்பாங்க. காரணம் ஏன்னா அவங்கவுங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ வந்து இந்த டயலாக்ஸ் வந்து இந்த படத்துக்கும் சம்மந்தப்பட்டது இருக்கு, ப்ளஸ் என்னோட லைஃப்லேயும் நடந்திருக்கு. நான் சில நேரம் நான் தீர்மானிக்கிற விஷயம் நடக்கலனாலும் எதிரில் சில பேர் தீர்மானித்த விஷயம் வந்து எனக்கு நல்லா பாசிட்டிவாகவே நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து அதை ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது பெட்டர்னு தோணுச்சு. அதை மட்டுமே ஏற்றுக்கிறதோட இது நல்லா இருக்கும்னு தோணுது. ஒன் காயின் ஆன் டூ சைட்ஸ் sides, அப்படிங்கிற மாதிரி இல்ல? ஓகே, ஸோ ரொம்ப அழகாவே செஞ்சு காமிச்சிருந்தாரு சார் நமக்காக. அண்ட் இதுல சார் பர்டிகுலரா இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்னு இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. இருக்கு ஒரு மெயினான விஷயம் வரேன். ஒரு பார் சீன், ஓகே, அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லூப், அதாவது அப்படின்னா ஒரே சீன் தான், அது ஒரே சீன் தான். யூ ஹேவ் டு டூ 3 times. ஓகே, வந்து உட்காந்து என்ன அட போப்பா அப்படின்னு ஒரு சீன், அட போப்பா அப்படின்னு ஒரு சீன், அட போப்பா இது ஒரு சீன். இது வந்து இது ஃபுல் டைலாக் இருக்குது. இது ஃபுல் டைலாக்குமே மீட்டர் 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், டிஃபர் ஆகும். நம்மளுக்கு என்னன்னா அதே காஸ்டியூம் தான், அதே மேக்கப் தான், அதே இடத்துல தான் வந்து உட்காருவேன். ஒன்று வந்து ஸ்லோவாக நடந்து வந்து உட்காருவேன், ஒன்று வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இன்னொன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உட்காந்து இது மூணாவது. இது மூணுமே வருமா சார்? ஆனா மூணுமே அது அப்படியே கதை வந்து உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா ஏன் வருதுன்னு புரியும். ஸோ இன்டர்கட்டில் போயிட்டு வரும். அந்த சீன் ரொம்ப நல்ல சீன் ஆக்சுவலா. பட் என்னன்னா எனர்ஜி வேணும் உங்களுக்கு. நைட் ஷூட் வேற, நைட் ஷூட் தான் வச்சாரு நைட் ஷூட் தான், சாரும் நைட் ஷூட் தான் இருந்தாரு. ஸோ சாரோட காம்பினேஷன் பிளஸ் இன்னொரு ஆர்டிஸ்ட், அவர் பேர் மறந்துட்டேன், வினோத் ஜேடி, அவர் அங்க இருக்கார். ஸோ இது வந்து எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு சீன் இது. மற்ற படங்கள் ஒரே சீன் இருக்கும், பேசிட்டு வந்துருவோம். 3ல போனால் ஸ்ருதிஹாசன் அழுவாங்க, தனுஷ் சார்ட்ட நம்ம பேசணும் அப்படி இருக்கும். மிருதன்ல அப்படி. இது வந்து அப்படி இல்லை, ஒரே டைலாக்கை வந்து வேற மாடுலேஷன். இங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டப் பண்ணும்போது நம்ம தான் டவுன் வாய்ஸ், டப் பண்ணும்போது ஹை அது மாடுலேஷன் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு. அது லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சீனு. அது போக வந்து ஒரு சைலண்ட் சீன் ஒன்று கொடுத்தாரு. அப்போ வந்து நீங்கள் மலையாள படம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார்லாம் பண்ணுவாங்க, ஒரு சைலண்டாக ஒரு லுங்கி மாதிரி கட்டிட்டு வேஷ்டி மாதிரி கட்டிட்டு ஒருத்தரை வந்து அப்படியே சொஃபிஸ்டிகேட்டடாகவே மிரட்டணும். கடைசியில் அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவனை வந்து கொஞ்சணும். இந்த சீன் இந்த மாதிரி கியூட் விஷயங்கள் நிறையா இந்த படத்தில் இருந்துச்சு. அண்ட் மெயினாக நான் வந்து எதுக்கு சொல்லணும்னா, அந்த படம் வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் கஜராஜ் சார். அண்ட் இல்லை ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இந்த படம் இன்னைக்கு வந்து தேட்டருக்கு 20ஆம் தேதி வருதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு பிரசவம் கூட கஷ்டமான விஷயமா தெரியல. இப்போ படம் ரிலீஸ் தான், தேட்டர் கொண்டு வரது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு சார் ஒன்று, அப்புறம் சார் மூலியமா வந்து ஹரிஉத்ரா மறக்காம சொல்லணும், நன்றி சார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார், ரியலி உண்மையிலேயே டார்லிங் தான் அவர். இதுல நான் ஒரு விஷயம் பண்ணதுல எல்லாருக்கும் அவர் முத்தம் கொடுத்தாரு. அப்ப நான் சொன்னேன், சார் எல்லாருக்கும் நீங்க கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா, ஐ லவ் யூ விஜய் சேதுபதி சார் கிட்ட அப்படியே நம்ம ஷேர் பண்ணிடலாம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவருக்கு நாங்க குழு சார்பாகவே நன்றி சொல்லிடுறோம். ஏன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு கரெக்டா 3:30 எங்களை வெயிட் பண்ண வைக்காம ஒரு சராசரி மனுஷனா கூப்பிட்டு வந்து அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் பண்ணும்போது ஸ்டார்டிங், அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சார் எப்போ ஒரு வாரம் வெயிட் பண்ணுவாங்களாம் விஜய் சேதுபதி சார். எதுக்கு சார்னு கேட்டேன். கார் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சார், எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ். கார் வந்துச்சுன்னா ஹை ஸ்நாக்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்றேன், இன்னைக்கு ஒருத்தரும் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இடத்துல இருக்காரு, விஜய் சேதுபதி சார் ஒரு இடத்துல இருக்காரு. சாரும் பிஸியான ஆக்டர் ஆயிட்டாரு. ஸோ சினிமா அவங்களை பல விஷயத்துல கொண்டு போகும். வேற எந்த ப்ரொஃபஷன்லையும் கிடைக்காத ஒரு பெரிய ஃபேம் இந்த இதுல பவர்ஃபுல்லா கிடைக்கும். ஏன்னா இப்போ பெட்ரோல் பங்க் போனால் நம்ம முதல்ல பெட்ரோல் போட்டுருவோம். சரி, எல்லா பேங்க் போனால் சார் வாங்க முன்னாடின்றோம். இது மற்றவங்களுக்கு கடுப்பேற்றினாலும் நம்மளுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது போக புதுயுகம் நேயர்களுக்கு நான் வணக்கம் சொல்ல மறந்துட்டேன், கோச்சுக்காதீங்க, வணக்கம். அண்ட் உங்கள் ஆங்கரிங் சூப்பராக இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து இன்னும் 2-3 ஆர்டிஸ்ட் இல்லை, ஆனந்த் நாக், ஃபௌசி, இவங்கெல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பூவேந்தன், வினோத், மீசை முறுக்கு வினோத், இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லை, இவங்க சார்பாக நான் பாலாஜி, மாலிக், இவங்க எல்லா சார்பாகவுமே வந்து நான் வந்து புதுயுகம் மக்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோரோவர் வந்து அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது சிறகனோட வெற்றி விழால தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து நான் வந்து பெருமைக்காக சொல்ல, படம் பண்ணிருக்கேன்னு சொல்ல. நாங்கள் படத்தை 3 வாட்டி பார்த்துட்டோம். ஸோ எங்களுக்கு பார்த்தவங்களோட எல்லாமே யாரு கூட ஒருத்தர் கூட நெகட்டிவா சொல்லலை, எல்லாருமே பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட ஷோ இருக்கு, நீங்க யூ ஆர் இன்வைட்டட், யூ கேன் கம். அண்ட் மோரோவர் வந்து டெஃபினட்டா இந்த படம் ஒரு நல்ல இடத்துக்கு இவரை கொண்டு போகும். ஏன்னா இவங்க அக்கா அப்பா மெயினா
அவங்களுக்கு வந்து இந்த படம் பெரிய மரியாதை நம்ம செய்யணும், அதுதான் மெயினாக. ஸோ இந்த ஆக்சுவலா ஒரு ஒரு மரம் வந்து நம்ம தண்ணி ஊத்துறோம், செடியா இருக்கும் போது தண்ணி ஊற்றும் போது அவ்வளோ பெரிய ஒரு மரமாகி ஃப்ரூட்ஸ் கொடுக்கும் போது அந்த ஈல்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேரா ஒரு மரமா செயல்பட்டிருக்காங்க உங்க ஃபேமிலியே, ஒரு ஃபேமிலியே ஒரு ட்ரீ மாதிரி செயல்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சார் சொல்லும் போது தான் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தெரிய வருது. அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுல ஃபௌசி அவர்களுமே வந்து நடித்திருக்காங்க. சாருக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டேட் அண்ட் ஒரு டாட்டர் காம்போ வந்து அமேசிங்கா நாங்க அந்த சாங்ல பார்த்தோம். ரொம்ப அந்த லிரிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க சார். அதுல வர கண்மணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து such a beautiful word அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில ஒரு கண்மணிக்கு நீங்க நன்றி சொல்லணும்னா who is that? மேபி கண்மணிங்கிறது மேபி மேல் ஆர் ஃபீமேல் யாரா வேணா இருக்கலாம். நீங்க தேங்க் பண்ணணும்னா அது யாரு? தேங்க் பண்ணணும்னா எல்லாருமே அவங்க ஒய்ஃபுக்கு தான் தேங்க் பண்ணுவாங்க. கரெக்ட், சூப்பர். ஏன்னா அவங்களால தான் நாங்கள் எல்லாருமே, இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஃபார்மா கம்பெனி வச்சுருந்தேன் ஆரம்பத்தில். நான் காலையில் ஒரு 5:30-6 மணிக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்புனேன்னா திரும்ப நைட்டு 10-11 மணிக்கு தான் வருவேன். அதுக்குள்ளே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதை பார்க்குறது, அடுத்து ஃபேமிலிக்கு வேண்டியதை செய்கிறது, அவங்களுடைய ஃப்யூச்சரு எல்லாமே இன்னைக்கு வரையும் ஒரு பேக் போன்னு சொன்னோம்னா அவங்கவுங்களுக்கு அவங்க ஒய்ஃப் தான். ஓகே, சோ அவங்களே தான் உங்க கண்மணி இல்ல? ஓகே, அவங்கனால தான் கண்ணும் நல்லா இருக்கு, நம்ம மணி டைமும் நல்லா இருக்கு. டைமும் நல்லா அடடடா, வாவ், ரொம்ப அழகா ரிலேட் பண்ணிட்டாரு சார். இல்ல உண்மையிலே அதான் எல்லாருமே அதான் பேக் போன்றப்ப அவங்கவுங்க ஒய்ஃப் தான். இந்த பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு நல்ல பிள்ளைகளை வளர்த்துட்டாங்க, அது அவங்க தான். ஸோ அப்படின்றப்ப நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படின்றப்ப எல்லாமே பிள்ளைங்க போய் அம்மா கிட்ட தான் சொல்லும். நமக்கு லேட்டாக தான் வரும். இப்போ நீங்களா இருந்தாலுமே உங்கள் அம்மா கிட்ட தான் போய் முதல் சொல்லுவீங்க இல்லையா? அப்படின்றப்ப நம்மளுக்கு பேக் போனா இருக்கிறது நம்ம ஒய்ஃப் தான். அப்படின்றப்ப என்னுடைய ஒய்ஃப் கண்மணின்னு சொல்லி தேங்க்ஸ் சொன்னோம்னா ஒய்ஃபுக்கு தான் சொல்லணும். கண்டிப்பா சார், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அந்த பாட்டை பார்த்துட்டு சாரை பாராட்டிக்கிறேன். அத மறந்து அது ஒண்ணு. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு சார். கேட்கணும்னு நினைச்சேன், கார்த்திக் சார் பார்த்துட்டு என்ன சொன்னார்? கார்த்திக் சுப்ராஜ் படம் நல்லா இருக்குண்ணா, அவனும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல, நல்லா இருக்குண்ணா. அது தவிர என் மருமக பார்த்துருச்சு, அது வந்து படம் அமேசிங்கா இருக்குன்றுச்சு. ஓகே சார், அவரை நாங்க வந்து ஒரு டைரக்டரா பார்த்திருக்கோம் கார்த்திக் சுப்ராஜ் சார். லாஸ்ட் அந்த क्वेश्चन கேட்டுக்கிறேன், ஓகேவா? ஓகே, கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து நாங்க பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரொஃபஷனலான ஒரு இடங்கள்ல வந்து நாங்க பார்த்திருக்கோம். பட் ஆக்சுவல் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு லீஷர் டைம்ல நீங்களும் அவரும் வந்து ஒரு இன்டராக்ஷன்லாம் பண்ணும்போது ஹவ் ஹி இஸ்? அதான் ரொம்ப சிம்பிளா இருப்பான். ஓகே, எதுனாலும் சரி அவனுக்கு தேவைன்றது எதுவுமே சொல்ல மாட்டான், எதுவுமே சொல்ல மாட்டான். எது வாங்கணும்னாலும் இன்னைக்கு வரையும் என் பெர்மிஷனை கேட்டுட்டு தான் வாங்குவான். ரியலி? உண்மையிலேயே. ஓகே, சும்மா இன்னைக்கு இதுக்காக நான் சொல்லலாம். நான் இன்னைக்கு வரையும் அப்பா அம்மா பேச்சை வந்து கரெக்டாக கேட்டுட்டு இருப்பான், என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓகே சார், அவரோட நெக்ஸ்ட் மூவில ரொம்ப நீங்க இருக்கீங்களா? சாஃப்டாக இருப்பான். நெக்ஸ்ட் மூவில இருக்கான்னு அவன் தான் சொல்லணும். ஆடிஷனுக்கு ஆடிஷனுக்கெல்லாம் கூப்பிடல. ஆடிஷனுக்கு கூப்பிட்டா ஒருவேளை நான் இருக்கலாம். நான் எல்லா மூவிலையும் என்ன ஆடிஷன் வச்சு தான் எடுப்பான், யாரா இருந்தாலும் சரி. இப்ப நானே சாரை சொன்னாலும் சரி சாருக்கு ஆடிஷன் வச்சிருவான். சரிங்க சார், நாங்க கேட்டதா சொல்லிருங்க. புதியுகம் டீம் கேட்டா நம்ம எந்த படம் பண்ணாலும் நம்ம பையன் படம் பண்ற மாதிரியே இருக்காது. அவ்வளவு பயப்படும் நம்ம, எங்காவது அசிங்கமா திட்டிடுவாங்களா மைக்கில். ரொம்ப ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா டைரக்டர் நான் ஆர்டிஸ்ட், அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா. ஓகே, வெரி பியூட்டிஃபுல் சார். இன்னைக்கு இந்த படம் வந்து படத்தை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா ஒரு இன்ட்ராக்ஷன்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சிறகன் மூவி வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா வந்து இது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு படமா அமையணும் அப்படின்னு சொல்லி புதியுகம் சார்பாக வாழ்த்துக்கள். என்னதான் நாங்க நடிச்சிருந்தாலும், என்னதான் ஒரு பணம் போட்டு படம் எடுத்தாலும், என்னதான் அந்த ஃப்ரேம்ஸ் நல்லா இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்க தான். கண்டிப்பா எல்லாருமே உங்களை நம்பிதான் இருக்கும். கண்டிப்பா சார். சிறகன் அந்த பேருக்கு டைட்டில் ஏத்த மாதிரி சிறகடித்து பறக்கும் அப்படிங்கறதுல வந்து தேர் இஸ் நோ டவுட். ஒண்ணே ஒன்று ஆடியன்ஸ்க்கு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து நிறைய வெளியே வரும். அதே மாதிரி படம் எடுத்து நிறைய படம் தூங்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் மலையாள படத்தை கொண்டாடின மாதிரி தமிழ் படத்தை அவங்க எங்கேயுமே கொண்டாடல. ஸோ அதுக்கான காலம் வரத்துக்கு இதுதான் வந்து ஸ்டெப்பு. சின்ன படங்கள் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா அருமையான கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் சிறகனும் வந்து இடம் பிடிக்கும். அண்ட் மக்கள் உங்ககிட்ட சார் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். 20ஆம் தேதி ரிலீஸ், தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு உங்க ஆதரவை கொடுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த மாதிரி யங் டீமை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் நிறைய படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, எங்களை மாதிரி ஆக்டர்ஸ் எங்களுடைய டேலண்ட்டை காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.
நானும் சொல்லிடுறேன் Yeah. அப்படியே தேட்டருக்கு வந்து கண்டிப்பாக படம் பாருங்க. ஏன்னா நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லேருந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கொண்டு வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களோட வெற்றி வந்து அடுத்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு தொடக்கமாக இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதுக்காகவே நீங்கள் தேட்டருக்கு கொண்டு போய் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ளீஸ் டூ கம் டு த தியேட்டர் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். உங்கள் ரிவ்யூ அப்போ எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிகினர்ஸ் தான். எல்லாருமே 25, 24 அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரோட ட்ரீமை சேர்த்து வச்சு ஒன்றா போட்டு எடுத்த படம் தான் இது. ஸோ கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள். நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் இதில். ஒரு இயர்ஸ் கனெக்டில் உட்காந்து எழுதி எல்லாருக்கிட்டையும் கேட்டு அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்குறது தான் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஸோ ப்ளீஸ் வந்து தேட்டருக்கு பாருங்கள் அண்ட் தென் உங்கள் ரிவ்யூஸ்க்கும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் அந்த மைண்ட் செட்ல போய் அவ்வளவுதான் சார். அது பிகினர்ஸ் சொல்ல, நாங்களும் பிகினர்ஸ் தான். ஸோ ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ ஸோ. ஸோ இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இன்டர்வியூ. ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சிறகன் மூவி டீம். டெஃபினட்டா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அமையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி ஒரு அழகான இன்டர்வியூல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda.